வணக்கம். ஸ்ரீவி டாக்ஸ் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடவியல் ஆராய்ச்சியாளர் திரு கண்ணன் ஐயர் அவர்கள். ஜோதிடம் அப்படிங்கிறதே சயின்ஸ்ன்னு சொல்றதையும் பார்க்குறோம். ஐயய்யா! அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, அது வெறும் மெத்து. ஏதோ சும்மா சம்பாதிக்கிறதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்ற குரூப்பையும் பார்க்குறோம். ஆனா இட் இஸ் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நெறைய பழைய காலத்துலேருந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னாலும், இன்னைக்கு அது ப்ரூவ் பண்ணாம இருக்கிறதுனால இத அக்செப்ட் பண்ணாத நெறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு தேதியில அத சயின்ஸ் அதுல ஒரு துல்லியமா நம்மளால கணிக்க முடியும். நெறைய பேரோட லைஃப்ல நெறைய விஷயங்கள அந்த மாரி நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு வெரி ஃபியூ அஸ்ட்ராலஜர்ஸ் இந்த மாரி ஒரு கான்ஃபிடென்ட்டோட பேசுறத பார்க்குறோம். இந்த துறை சார்ந்த பல ஆராய்ச்சிகள இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஜோதிடம் சயின்ஸா என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஜோதிடவியல் ஆராய்ச்சியாளரா என்னோட நிகழ்ச்சிக்கு உங்கள முதல்ல வரவேற்கிறேன் சார். ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இது மேல ஆர்வம் இருக்கு. காலையில எந்திரிச்சா டிவில ராசி பலன் பார்க்கறதுலேருந்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடலாமா? இந்த டயத்துக்கு போலாமா? இப்படின்னு கேட்டு போறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. இதுல நெறைய பேர் வந்து பணம் சம்பாரிக்கிறதுக்காக இந்த மாரியான விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்ற நெறைய பீப்பிளையும் நம்ம பார்க்கறதுனால தான் இந்த டவுட்டே எல்லாருக்குமே ஏற்படுது. அ ரொம்ப துல்லியமான ஒரு சயின்ஸ்ன்னு சொல்ற ஒரு செக்டார் ஆஃப் பீப்பிள் மட்டும் அ அத அத அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரியும் இருக்கு. பெருசா இந்த மாரி விளம்பரப்படுத்திக்காம, இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடுங்க, இந்த டயத்துக்கு போங்க, இந்த மாரி விஷயங்கள எதையுமே சொல்லாம, ரொம்ப காமா அவங்களோட வேலை பண்றதையும் பார்க்குறோம். அ ஓவராலா ஒரு சூப்பர்ஃபிஷியலா பார்க்கும்போது, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இன்னைக்கு ஒரு ஜனரஞ்சகமா பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் கிட்ட போகாத ஒரு மக்களே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, ஜோசியர போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. இது இல்ல, நம்பலன்னு சொல்ற எல்லாருமே, ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ன்னு வரும்போது, இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு போறத பார்க்குறோம். நீங்க ஒரு ஆய்வாளர் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாரி பலதரப்பட்ட விஷயங்கள நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ நம்ம முதல்ல அ ஆஸ்ட்ராலஜி, ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையிலேயே இது ஒரு கணிதமா? ஆ ஒரு மித்தா? இல்ல சயின்ஸா? ஸ்ரீவி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி இருக்கு பாருங்களேன். நீங்களே அதில் பல விஷயங்களை வந்து செக்மெண்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆஸ் அ ரிசர்ச்சர் நான் அப்படிதான் அதை பார்த்தேன் நான். ஆஸ் யூ செட், காத்தால பலனை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ட்ரெஸ் போடுறதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து அஸ்ட்ராலஜியில் ஒரு காம்பனண்ட். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, எந்தெந்த டூலை எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஊசியை எடுத்துட்டு கோணிப்பையை தைக்க முடியாது. துணி தைக்கிற ஊசியை வச்சுட்டு கோணிப்பை தைக்க முடியாது. அதுக்கு உண்டான டூல் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜியில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. எந்தெந்த காம்பனண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணணும், அப்போதான் எவ்வளோ எஃபெக்டிவாக இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் தி கிளையண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து அஸ்ட்ராலஜிங்கிறது சயின்ஸா இல்லை மித்தான்னு ஒரு ஒரு கொஷின் எல்லாத்தோட மனசுலையும் இருக்கு. எந்த ஒரு விஷயமும் ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அது மித்து. ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இட் பிகம் சயின்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, வி ஆர் இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரூவிங். நிறைய கிளைண்ட்ஸ் மூலமாகவும் நிறைய ஹேப்பனிங்ஸ் இன்சிடென்ட்ஸ் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, ஆனால் நடக்காமல் போகுது. அப்போ ஜோசியம் தப்பா இல்லை சொன்னவர் தப்பா? இந்த 2 கொஷின் தானே கிளையண்ட்டுக்கு வரும். அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இசிஜி மிஷின் இருக்குது. அதில் உங்களுக்கு அவுட்புட் வரும். லீட்ஸ் எல்லாம் சொருகினதுக்கப்புறம் அவுட்புட் வரும். அதில் சரியாக சொருகலைன்னு சொன்னால் தப்பாக காமிக்கும். அதே மாதிரி அஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேட் ஆஃப் பர்த், டைம் இதெல்லாம் சரியாக இருந்ததுனால் சரியான அவுட்புட் வரும். அவுட்புட் வந்தால் கூட ஒரு இசிஜியை சரியாக ரீட் பண்ணுறதுக்கு டாக்டர் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் ரீட் பண்ணி இது மாதிரி பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த எக்ஸாம்பிளை நான் இங்கே கோட் பண்ண முடியும். சிமிலர்லி இன் அஸ்ட்ராலஜி ஆல்சோ நமக்கு வர்ற டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் சரியாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணணும். நமக்கு எந்த அளவுக்கு அதில் எக்ஸ்போஷர் இருக்கோ அந்த அளவுக்கு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி ரிசர்ச் பண்ணுறதுனால நான் அடிக்கடி வந்து மருத்துவ சம்பந்த விஷயத்தை நான் கூட எடுத்துக்கிறேன். நான் ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனை போய் டாக்டரை போய் பார்க்க போகிறீங்க.
அப்போ அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ சரியில்லைன்னா அந்த சிஸ்டமே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜியும், இதே சிமிலாரிட்டி தான் அங்கேயும். அதனால இந்த சிஸ்டமே வேஸ்ட்டு, சொன்னது அவர் சொன்னார் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது இல்லை. இட் இஸ் அ மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பேசிக்கலி. கணிதம் நிறைய இருக்குது அதில். சும்மா வந்து 4ல் குரு இருக்கா 5ல் குரு கணக்கு மட்டும் கிடையாது அஸ்ட்ராலஜி. இந்த கலர் ட்ரெஸ்ஸை போடு இது மட்டும் இல்லை, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பரிகாரத்துக்கு ஆர் ரெமெடியல் போர்ஷனில் வர வேண்டிய ஒரு விஷயம். பட் பேசிக்கலி டயக்னோசிஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான். அண்ட் இட்ஸ் அஸ்ட்ராலஜி இஸ் அ வெரி வாஸ்ட் ஏரியா. அது ஒரு சமுத்திரம்னு சொல்லலாம். அது நம்ம வந்து ஒரு சின்ன விரல் நுனியை தான் ஓரமாக கடற்கரையில் நினச்சிருக்கோன்னு சொல்ல முடியும். கரெக்ட் சார். இப்போது அஸ்ட்ராலஜியில் பற்றி இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், டீட்டெயில்டாக நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் நிறைய விதம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறாங்களே, அது எவ்வளோ ஃபேக்ட் சார்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு அஸ்ட்ராலஜிங்கிறதுக்குள்ளே வந்துடும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி சொல்கிற விஷயம், அதுதான் நம்ம ஜாதகத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து அதுக்குள்ளேயே முண்டேன் அஸ்ட்ராலஜி இருக்குது, உலகவியல் ஜோதிடம்னு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இது மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வரலாம், இது மாதிரி தலைவர்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம், தலைவர் ஜெயிப்பார் தோப்பார்லாம் இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் வந்து உலகவியல் ஜோதிடத்தில் வருது. அப்போ அதை அங்கே என்ன எடுக்கிறோன்னு சொன்னால் அந்த கண்ட்ரியோட ஜாதகத்தை எடுக்கிறோம் பேசிக்கலி. அப்புறம் அந்த தலைவரோட ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம். இதெல்லாம் தான் முண்டேன் அஸ்ட்ராலஜியில் வருது. பொலிட்டிக்கல் இன்னும் அதை டிஃபைன் பண்ணோம்னா பொலிட்டிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லலாம். பிகாஸ் தேர் இஸ் அனதர் சிஸ்டம் இன் அஸ்ட்ராலஜி, மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் எந்த மனிதனுக்கு எந்த விதமான நோய்கள் வரும், எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ரெமெடி என்ன, இதெல்லாம் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிற செக்மெண்ட்ல வருது. இதுக்குள்ளேயே இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுலேயே டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. அது பேச ஆரம்பிச்சாலே அது 1 மணி நேரத்துக்கு மேலே போகலாம். பட் பேசிக்காக இருக்கிற அஸ்ட்ராலஜிக்கல் இது பார்க்குறப்போ இதில் பிரஷ்ன ஜோதிஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிரஷ்னம் அப்படின்னாலும் கேள்வி கேட்குற கேள்விக்கு அப்போ இருக்கிற கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்களும் ஆருடமும் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்கு பிரஷ்ன ஜோதிஷம் அப்படின்னு பேர். ஸோ இப்போ நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது, அது ஒன்றும் எல்லாமே கனெக்ட் ஆகிறது அஸ்ட்ராலஜிக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம், அந்த நேரத்தில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கும் நம்ம ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஜாதகத்தை காமிச்சாலும் பிரசன்னம் மூலமாக நம்ம சொல்ல முடியுமா? குட் கொஷின். ஆக்சுவலி பிரஷ்னம் வந்து இட் இஸ் காம்ப்ளிமெண்டிங் தி ஜனன ஜாதகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நான் கற்றுக்கிட்ட குருமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜனன ஜாதகம் வந்ததுன்னா ஜாதகத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோ, இன்னொரு பக்கம் பிரஷ்னம் போட்டுப்பாரு. அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த ஜாதகத்தோட மேட்ச் ஆகுதான்னு பாரு. அப்படின்னா வந்த ஜாதகம் சரியான ஜாதகம் அப்படின்னு நீ ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஓகே, இது நடந்தது. ஆக்சுவலி ஒரு கிளையண்ட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. நான் ஆஸ் யூஷுவல் ஆஸ் பர் த ப்ரோட்டோகால் நான் பிரஷ்னம் போடுறேன். பிரஷ்னம் சார்ட்டில் ரொம்ப வித்தியாசமாக காமிக்குது. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் கொண்டு வந்த ஜாதகம் தவறு அப்படிங்கிறேன். இல்லை சார், இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் சார் அப்படின்னாரு. சார், நீங்கள் கம்ப்யூட்டர் ஜாதகமாக இருக்கட்டும், மனுஷன் எழுதின ஜாதகமாக இருக்கட்டும், இந்த ஜாதகத்தில் தப்பு இருக்குது, டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் தப்பு, செக் பண்ணுங்க. தென் அவர் அவங்க அம்மாவை கால் பண்ணி, என்ன இந்த ஜோசியர் வந்து தப்புங்கிறாரு அப்படின்னா, இல்லைப்பா நீ எங்கப்பா தை மாதம் தானேப்பா பிறந்த, நீ சித்திரை என்ன போட்டு நீ சொல்கிற கணக்கு பிரகாரம் சித்திரம் தானே வருது, அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ மாதம் வித்தியாசம் இருக்கு. அப்போ நான் பிரஷ்னம் போடாமல் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நான் சொன்ன பலன் என்ன இருந்திருக்கும். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். சரியா இசிஜி ஃபிட் பண்ணலைன்னா டேட்டா சரியாக வராது, தப்பான டயக்னோசிஸ் வரும், தப்பான ட்ரீட்மெண்ட் வரும். அதே தான் இங்கேயும். டாக்டர்ஸ் they treat the physical and mental disorders and disease. ஜோசியர் என்ன பண்ணுறாங்க, கார்மிக் டிசீஸை ட்ரீட் பண்ணுறாங்க. இதுதான் வித்தியாசம்.
கார்மிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஜோசியத்திலேயே வந்து பிரசன்ன ஜோதிடம் அது ஒரு ரகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஜனன ஜாதகத்த பார்க்குறது ஒண்ணு சொல்றீங்க. காஸ்மிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க. கர்மிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிறதுனால, இந்த மாரியெல்லாம் வந்து நம்ம பார்த்து துல்லியமா சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். நான் தான் சொன்னேனே, அஸ்ட்ராலஜி ஒரு பெரிய ஒரு பிக் பேஸ்கெட். அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் அ ஒரு ஒரு விஷயத்த கையில எடுத்து, அது அந்த ஸ்டைல்ல டூ த ப்ரிடிக்ஷன் அண்ட் கிவ் தி ரெமெடி. இப்போ இது எல்லாமே காஸ்மாஸ்ல இருக்கிற விஷயம் தான். அஸ்ட்ரானமியை தாண்டி அஸ்ட்ராலஜி இல்ல. அஸ்ட்ரானமியில ப்ரெடிக்டிவ் பார்ட் தான் இட் பிகம்ஸ் அஸ்ட்ராலஜி. அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆங்கிள் பார்க்குறாங்க. ஒரு சில பேர் வந்து இதுலயே இருக்கு. பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம்னு இருக்கு. அது மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்றது. ஜெய்மினி சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு இருக்கு. எல்லாமே அஸ்ட்ராலஜி தான். இன்னொன்று நட்சத்திர ஜோதிடம். இது மாதிரி நீங்க நிறைய பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். பட் எதுவா இருந்தாலும் சரி, ஐ ஸ்ட்ராங்லி இன்சிஸ்ட், பிரஷ்னம் போடாம ஜனன ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான வியூ பாயிண்ட். இப்போ ஒரு பிரசன்ன ஜோதிடரோட நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும்? ஏன் அத கேட்குறேன்னா, எந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போ வந்து நான் தூங்கி எழுந்தா இது நேரம் நல்ல நேரமா? வெளியில போனாலே இது நல்ல நேரம். இப்படி கேட்குற ஒரு மைண்ட் பீப்பிள்லாம் இருக்காங்க. ஆனா, எங்கெல்லாம் நம்ம ஒரு பிரசன்ன ஜோதிடரோட ட்ராவல் பண்ணணும்? எதுக்கெல்லாம்? இப்போ நீங்க நல்ல நேரம்னு ஒரு காம்பனண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. அது என்ன தெரியுமா? அஸ்ட்ராலஜில இருக்கிற இன்னொரு விஷயம், முகூர்த்தத்துக்குன்னு ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்கு. இந்த டைம்ல இந்த ஒரு பர்டிகுலர் பிளானட்டரி பொசிஷன் வர்றப்போ, இந்த காரியத்தை செய்யறப்போ இது சிறப்பாக முடியும். முகூர்த்தம்ங்கிறது வெறும் கல்யாணத்துக்கோ இல்ல சீமந்தத்துக்கோ அப்படிங்கிறது காது குத்துறதுக்கோன்னு கிடையாது. நம்ம செய்யற ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்மளால சரியான நேரத்துல பண்ண முடியும். அதனால தான் நம்ம பொதுவா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நேரங்காலம் பார்த்து செய்ய அப்படிம்பாங்க. இது வந்து இப்போ நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி இந்த அஸ்ட்ராலஜில முகூர்த்தம்ங்கிறது ஒரு இன்னொரு விஷயம், இன்னொரு சாப்டர் இது. ரைட். இப்போ பிரஷ்னம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? மேபி உங்களோட பேசிக் இது வந்து அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா டிராவல் வந்து ஓகே. இப்போ ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு ஜனன ஜாதகத்தை எடுத்துக்க போறோம். ஒரு வர்ற கிளையண்ட் ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு. நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணலாமா வேணாமா? எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? இதனால எனக்கு இது என்ன பேட் எஃபெக்ட்ஸ் வரப்போகுது, ஆர் ஐம் ஐ கோயிங் டு கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட்? இதெல்லாம் தான் ஒரு கிளையண்ட்டுக்கு இருக்கிற கேள்வி. அந்த சமயத்தில் பிரஷ்னம் தெளிவாக சொல். அது மட்டும் இல்லை, பிரஷ்னம் வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கிட்ட போனார், அவர் வந்து தென்மேற்கு திசையில் ஒரு தொலைஞ்சு போன பொருள் இருக்கு, அங்கே போய் அது பாரு, ஒரு மரத்துக்கடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாருலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி விஷயங்களை பிரஷ்னத்தில் நம்ம நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபேக்ட் ஒரு சில வெரி சீனியர் அஸ்ட்ராலஜர்ஸ் பிரஷ்னத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு சில பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கிரிமினல்ஸ் எந்த இடத்துல இருக்காங்கங்கிற அளவுக்கு they were able to locate. இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரஷ்னம் யூஸ் ஆகும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எஸ் ஆர் நோக்கு பிரஷ்னம் தான் பதில் சொல்லும். பிரஷ்னம் அப்படின்னாலே கொஷின், இதை பண்ணலாமா வேண்டாமா, எஸ் கோ ஹெட், போக வேண்டாம், இது எல்லாத்துக்கும் பிரஷ்னம் will be of a great use. எந்த அளவுக்கு இது அக்யூரசி இருக்குன்னு உங்களோட ஜேர்னியில் பார்த்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, தெரியாது. நான் இப்போ அது இங்கே எடுத்துகிட்டு வரலாமான்னா, நம்ம இப்போ அந்த இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ உங்ககிட்ட வந்து நான் கேட்டேன், ஒரு சில விஷயங்களை கேட்டேன். நீங்கள் அதை வந்து உங்களால் மறுக்க முடியல. ஏன்னா நம்ம முதல் முறையாக சந்திக்கிறோம். ஆனால் உங்களோட சாப்டர், உங்கள் லைஃப் சாப்டரில் ஒரு சில விஷயங்களை நான் கேட்குறேன், ஆமான்னு சொல்கிறீங்க. கரெக்டு தானே? ஸோ இதுதான் ஐ கேன் சே திஸ் வவுச்சஸ் தி அக்யூரசி ஆஃப் பிரஷ்னா அப்படின்னு நான் சொல்லலாம். ரைட். அடுத்தது, பிரஷ்னத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கும் இது பார்க்குறப்போ. பிரஷ்னம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து தான் போடணுமா, இல்லை கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் போடணுமா? இதுலலாம் நிறைய கேள்விகள் இப்போ கேட்குறாங்க என்னோட கிளைண்ட்ஸ். ஒரு சில சமயம் நான் அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ
எதிர்த்தாப்புல இருக்கிற ஆப்ஜெக்ட், நான் என்ன ஆப்ஜெக்டை ஒரு கேள்வியை மனசில் நினச்சிட்டு ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறேனோ அதையே ஆருட லக்னமாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கே பலன் சொல்ல முடியும். எப்படின்னு சொன்னால், நான் ஒரு தடவை என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து அவரோட பையனுக்கு குழந்தை பிறப்பை பற்றி கேட்குறாரு. அப்போ வந்து நான் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ எதிர்த்தாப்புல முன்னாடி இருக்கிற ஒரு பஸ்ஸில் இருக்கிற நம்பரை பார்க்குறேன். அந்த நம்பரை லக்னமாக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிட்டு மென்டல் கால்குலேஷன் போயிட்டே இருக்கு. ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் கேட்குறேன், உங்கள் பையனுக்கு வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா? அவர் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை பற்றி அவர் சொல்லலை. பையனோட குழந்தை விஷயமா பேசணும் அப்படின்னு. அவருக்கு குழந்தை பிறந்திருக்கா, பிறக்கலையா, டிலே ஆகுதா, எதுவுமே சொல்லலை. அப்போது அவர் இதை ஃபோனில் பேசுகிறப்போ நான் இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஆமாம் சார், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு சார். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா சார்? இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது. இன்னொன்று, ஒரு ஜோஷியர் மஸ்ட் ஹேவ் த கட்ஸ் டு சே. ஒரு ஏத்தாப்பில் இருக்கிற கிளையண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. பட் அட் த சேம் டைம் தப்பான விஷயம் சொல்கிறப்போ கொஞ்சம் சுகர் கோட்டடாக பார்த்து சொல்லணும். இது ரெண்டுமே, பிகாஸ் உங்ககிட்ட ஏதோ ஒரு சொல்யூஷனை எதிர்பார்த்து வராங்க. அட் த சேம் டைம் என்ன வேணாலும் சொல்லி அவர் நினச்ச பதிலை நம்ம சொல்லிட்டோங்கிற சந்தோஷத்தில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த டைம் இட் இஸ் நாட் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஐவிஎஃப். இன்னொரு அட்டம் பண்ண வேண்டியிருக்கும். செகண்ட் அட்டம்ப்டில் கிளியர் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட அக்யூரஸிக்கு இதெல்லாம் தான் ஒரு சான்றிதழ்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதே மாதிரி நடந்திருக்காங்க நிறையா. இப்போ அதே மாதிரி நடந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. எந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ சொல்ல முடியும்? ஏன் இது கேட்குறேன்னா, இப்போ ஒரு நாள்பட்ட வியாதி, தீராத வியாதி, இல்லை சடன் டிமென்ஸ், இந்த மாதிரி ஆக போகிற ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒருத்தங்க பிரச்சனை பார்க்க வந்தால். ஃபென்டாஸ்டிக் கொஷின். ஆக்சுவலி திஸ் ஹஸ் ஹேப்பன். என்னோட கிளைண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சார் அவங்க ஃபாதர் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருக்கோம், எப்படின்னு தெரியல, நல்லா தான் இருந்தார், திடீர்னு. நான் சொன்னேன், சார் ஒரு 24 hours கழித்து நீங்கள் பேசுங்க, இப்போ எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர் ஃபோன் பண்ணின நேரத்தில் பிரச்சனை அவரிடம் போடுறப்போ சரியாக வரலை. அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனத்தோட மாந்தி 8th house 7th house இது மாதிரிலாம் லார்ட் கனெக்ட் ஆகி வர்றப்போ அது ஒரு சரியான பொசிஷன் இல்லாதப்போ நடக்காது. பட் அதை நம்ம எப்படி கிளைண்ட் கிட்ட நேரடியாக சொல்ல முடியும். அதனால தான் ஒரு 24 hours கழித்து நம்ம இதை பற்றி பேசுவோம் சார்ன்ட்டு. இந்த பேஷண்ட் டைட் ஒரு 16 to 17 hours he passed away. I mean கிளைண்டோட ஃபாதர். அப்போது கேட்குறாரு என்கிட்ட, ஏன் சார் நீங்கள் இதனால தான் சொல்லலையா? இதனால தான் சார் சொல்லலை. அப்போ நான் ஒன்று சொல்லுவேன், குலதெய்வத்தை வேண்டிக்குங்க. இது ஒரு ஒரு ஏதோ ஒரு ரெமெடிக்கு தானே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, குலதெய்வத்தை வேண்டிக்குங்க, அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஒரு சில ட்ரீட்மெண்ட்டு வந்து போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்குறாங்க. இது சொன்னால் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். ஒரு கிளைண்ட்டோட ஹெல்த் கண்டிஷனுக்காக ஒரு லேடி ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு டியூபர்குலோசிஸ் ரிலேட்டட் அப்படின்னு ஒரு மருத்துவர் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காரு. பிரச்சனத்தை போட்டு பார்த்துட்டு, நான் இல்லையே இதில் டயக்னோசிஸில் ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்குது, நீங்கள் கோ ஃபார் அ செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு அந்த கிளைண்ட் கிட்ட சொன்னேன். அந்த கிளைண்ட் வந்து செகண்ட் ஒப்பீனியனுக்கு ரொம்ப சின்சியராக போய் பார்த்தாங்க. எதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், யூ ஹாவ் சிம்பிள் கோல்டு நாட் ரிலேட்டட் டு டியூபர்குலோசிஸ், அந்த மருந்தெல்லாம் தூக்கி போட்டுடுங்க அப்படின்னு ஒரு சீனியர் ஃபிசிஷியன் செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்குறாரு. அப்போ இது மாதிரி பல விஷயங்களில் பிரஷ்னம் ரியலாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ப்ரூஃப் பிரஷ்னம் கேன் ரியலி ஹெல்ப் ஆர் கைட் அவர் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது.